ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். நாட்டுக்கோழி சிக்கன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் சுக்கா வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க நாட்டுக்கோழி சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் அளவில் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம இந்த சிக்கன் சுக்கா செய்யும் போது டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா தக்காளிலாம் மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ வந்து நாட்டுக்கோழி சேர்த்துக்கோங்க. இதை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. அதில் நல்லா சிக்கன் வந்து தண்ணி விடும். இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதிகமாக தண்ணி ஊற்றினோன்னா கிரேவி மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 1/2 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து வறுத்துக்கலாம். ஸோ வந்து கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வறுத்தப்புறமா இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு இதை வந்து பொடி பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து வறுபடணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வந்து இதை வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் அரைக்க போகிறதில்ல. ஸோ உரலில் வச்சு தான் வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி உரலில் போட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கையால் வந்து நம்ம மசாலா அரைச்சி செய்யும்போது அதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் வந்து வெந்துடுச்சு ஒரு முக்காப்பதம். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது நல்லா வத்தட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பெப்பர் பவுடரை அதில் போட்டுடலாம். பாருங்கள் நல்லா வந்து பொடி ஆயிடுச்சு. இப்போ இது சிக்கனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போது சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.